நாம் இன்னைக்கு 6ஆம் வகுப்பில் இயல் 2 இயற்கை இன்பம், இயற்கையில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் என்ன, அந்த இன்பங்களானது எப்படி இன்று துன்பங்களாக மாறியுள்ளது, இயற்கை அழிந்ததால் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, ஒரு பறவை இனமே அகதிகளாக வெளியேறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதனுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செஞ்சிருக்காரு. கவிதை பேழை, அதாவது ஏதிலி குருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவிகளினுடைய கவலைகளை இங்கே என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பாடலாக கொடுத்துருக்காரு. அந்த கவிதையில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நாம் இங்கே பார்ப்போம். இந்த பாடலை ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஏதிலி குருவிகள். குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை. முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம், ஆற்றில் நீர் புரளும், கரையெல்லாம் நெடுமரங்கள், கரைகின்ற பறவை குரல்கள், போகும் வழியெல்லாம் தூக்கணா குருவி கூடுகள், காற்றிலாடும் புல் வீடுகள், மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள், மண்ணின் மாறு சுரந்த காலமது வெட்டுண்டன மரங்கள், வான் பொய்த்தது மருகியது மண், ஏதிலையாய் குருவிகள் எங்கோ போயின. அழகிய பெரியவன், இவர் இந்த இதில் அழகிய பெரியவன் அப்படிங்கிறவர் இந்த குருவிகள் வானம் பொய்த்ததால், மரங்கள் வெட்டப்பட்டதால், இயற்கை அழிந்ததால் எங்கேயோ அகதிகளாக போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன கருத்துக்கள் இங்கே தொகுத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். கவிதை பேழை ஏதிலி குருவிகள். இயற்கைக்கும் மனிதருக்கும் தொப்புள் கொடி உறவாக அமைவது மழைத்துளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 பித்துக்கு இருக்கிறது மழைத்துளி. இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் ஏதிலி அப்படின்னா அகதி, மருகியது வருந்தியது, பிரித்தெழுதுக, முன்பென்றால் முன்பு கூட்டல் என்றால், சுழித்தோடும் சுழி கூட்டல் ஓடும், வழியெல்லாம் வழி கூட்டல் எல்லாம். அடுத்த இந்த பாடலில் என்ன பொருள் சொல்லியிருக்காங்க? பாடலின் பொருள்: இப்போது குருவிகளையும் குருவி கூடுகளையும் பார்க்க இயலவில்லை. இப்போ குருவியும் பார்க்க இயலவில்லை, குருவி கூடுகளும் இல்லை. ஊரில் ஓடும் ஆற்றில் முன்பெல்லாம் அடைமழை காலத்தில் நீர் புரண்டோடும். அந்த காலத்திலாம் அடைமழை வந்துச்சுன்னா அப்படியே தண்ணி புரண்டு ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆற்றின் கரைகளில் உயர்ந்த மரங்கள், ஆற்றில் தண்ணி நிறைஞ்சிருக்கும், அதனால் உயர்ந்த மரங்கள் வளமாக இருக்கும். பறவைகளின் குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். எப்போ பாரு பறவைகள் கீச்சு கீச்சுன்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். செல்லும் வழியெல்லாம் துக்கணா குருவிகளின் புள்ளினால் ஆகிய வீடுகளாகிய கூடுகள் காற்றில் ஆடும். எங்க பாரு அந்த தூக்கணாங்குருவினுடைய கூடுகள் இருக்கும். மூங்கில்களில் அமர்ந்திருக்கும் சிட்டுக்குருவிகள் ஓடும் நீரின் ஓசையோடு இணைந்து பாடும். மூங்கில் இருக்கக்கூடிய சிட்டுக்குருவி ஓசைகள் எப்படி இருக்கும், அந்த தண்ணி ஓடுற சவுண்ட்லேயே இதுவும் சேர்ந்து அது பாட்டுக்கு பாடிட்டு இருக்கும். மண்ணில் நீர் சுரந்து கொண்டிருந்த காலம் அது. என்ன செய்யும், மண்ணில் தண்ணி சுரக்கும். ஆனால் இப்போலாம் மண்ணை எடுத்தால் மண்ணு தான் வருது. ஆனால் இப்போதெல்லாம் மரங்கள் வெட்டப்பட்டு வானம் பொய்த்து விட்டது. மரம் வெட்டதுனால என்ன ஆயிடுச்சு, வானமே பொய்த்திருச்சு, மழை வருவதில்லை. நிலமும் வருந்தியது. மழை வராதனால நிலமும் என்ன செய்து, வெடித்து நிலமும் வருந்தியது. அதனால் பறவைகள் எல்லாம் அகதிகளாக எங்கோ சென்று விட்டன. எல்லாம் மரங்கள் வெட்டிட்டாங்க, வானம் பொய்த்திடுச்சு, நிலமும் காஞ்சி போச்சு. அதனால் இங்கிருக்கக்கூடிய குருவிகள் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கு தேவையான மரங்களை தேடியும் வளத்தை தேடியும் இயற்கையை தேடியும் எங்கேயோ போய்விட்டனன்னு சொல்கிறாங்க. கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் ஏதிலிகளாக வேறிடம் சென்றன. ஏதிலிகளாக அப்படின்னா நமக்கு எங்கேயோ வேறிடம் போய்விட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அகதிகளாக. இந்த பாடலை யார் எழுதியிருக்காங்க? ஆசிரியர். இயற்பெயர் அரவிந்தன். இவருடைய இயற்பெயர் அரவிந்தன், சிறப்பு பெயர் அழகிய பெரியவன். இவர் எந்த இதை வச்சு அதை பேஸ் பண்ணி படைப்புகள்லாம் ஏற்றிருக்கார் அப்படின்னா, புதினம், சிறுகதை, கவிதை, கட்டுரை, படைப்பு தளங்களில் இயங்குபவர். இந்த மாதிரி சிறுகதை, கவிதை, புதினம் இந்த மாதிரி தான் அவர் எழுதுகிறாரு. தமிழ்நாடு அரசின் விருது பெற்ற புதினம். இவர் எழுதிய எந்த புதினத்துக்கு தமிழ்நாடு அரசின் விருது கிடைச்சது அப்படின்னா, தகப்பன் கொடி 2003ஆம் ஆண்டு கிடைத்தது. இவர் எழுதியுள்ள நூல்கள்: குறடு, நெறிக்கட்டு, அரூப நஞ்சு,
பெருகும் வேட்கை இந்த நூலெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. இது நமக்கு ஏதிலி குருவிகள் இயற்கை இன்பத்தில் கவிதை பேழையில் நமக்கு இதை நமக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.